மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. நகைச்சுவை நடிகரான குணால் கம்ரா மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நகைச்சுவையாக அம்மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை ஏக்நாத் துரோகி என கூறியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் கோபமடைந்த ஏக்நாத் ஷிண்டே கட்சி தொண்டர்கள் நிகழ்ச்சிக்கு நடைபெற்ற இடத்தை சேதப்படுத்தினர். இதற்கிடையே மகாராஷ்டிர மாநிலம் மும்பை கர் காவல் நிலையத்தில் குணால் கம்ராவுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குணால் கம்ராவுக்கு இடைக்கால ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மனு குறித்து பதிலளிக்க மும்பைக்கர் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. முன்னதாக மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ய காரணம் என்ன என கேள்வி எழுந்தது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த குணால் கம்ரா மும்பையில் வசித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.